உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய உயிர் வணக்கம். நிகழ்காலத்தில் நிராகரிக்கப்பட்ட பலர் வருங்காலத்தில் வரவு வைக்கப்பட்ட வரலாறு வாசித்திருக்கிறீர்களா? அதன நிகழ்காலத்தில் நிராகரிக்கப்பட்ட நிபுணர்கள். ஏதோ ஒரு மோனையில் சொல்லி பார்த்தா ஒரு மகிழ்ச்சி தானே. நிகழ்காலத்தில் நிராகரிக்கப்பட்ட நிபுணர்கள் வருங்காலத்தில் வரவு வைக்கப்பட்ட வரலாறு. ஒரு ஒன்றுமில்லை, உலகம் உருண்டை அப்படின்னா அவனை என்ன பாடுபடுத்திட்டாங்க. கடைசியில் அது உலகம் உருண்டைங்கிறத உருண்டை உலகம் மண்டையை ஆட்டி ஒத்துக்குச்சு, வேறு வழியே கிடையாது. சில உண்மைகளை அஹெட் 50 வருஷம் தள்ளி 100 வருஷம் தள்ளி கண்டுபிடிக்க வேண்டியதை ஒரு முன்னாடி சில பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, பிரபஞ்சம் அந்த பேராற்றல் அவங்க காதுகளில் சில உண்மைகளை சொல்லிடும். அவங்க வருங்காலம் வரவு வைக்க வேண்டிய விஷயங்களுக்கு வண்ணங்களை வாரி தூவிக்கொண்டே போவாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கை அதனால் நரகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப அவங்கள பாடப்படுத்திடுவாங்க. மகாகவி பாரதி அப்படித்தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நூற்றாண்டில் மக்களுடைய மனோநிலை எப்படி இருக்கோ அதையும் பாடியிருக்கிறாரு, அதை தாண்டியும் பாடியிருக்கிறார். அதை தாண்டி பாடினது இந்த மக்களுக்கு விளங்காது. அவர் அக்ரஹாரத்தில் சார் ஒரு கழுதைக்குட்டியை நல்ல கையில் அப்படி சேர்த்துக்கிட்டு கொஞ்சினார். கழுதைக்குட்டியை எப்படி இருக்கும்? கழுதைக்குட்டியை போய் நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே, உன்னோட எல்லோரும் சேர்ந்து விலைக்கு வச்சுட்டாங்க. அவரை விலைக்கு வச்சுட்டாங்க. ஏன் விலைக்கு வச்சுட்டாங்க? அந்த காலத்து மக்களுடைய அந்த கருத்து இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து அவர் விலகி நிற்கிறாரு. அதனால் வேறு வழி கிடையாது. சமூகம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கூட்டமாக போகிற சமூகம் எப்போவுமே பின்பற்றுதலை விரும்பும், கேள்வி கேட்பதை விரும்பாது. கொஞ்சம் அறிவு குறைந்தவர்களை தான் சமூகம் எப்போவுமே விரும்பும். ஏன்னா அவங்க தான் சொன்னதை கேட்பாங்க. அவங்கள அப்படியே ஓட்டிகிட்டு போயிடலாம், ஆட்டு மந்தையை ஓட்டுற மாதிரி அந்த மாதிரி ஓட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு கணக்கு பண்ணுவாங்க. இதை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாரதியோடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்களேன். அவர் விவேகானந்தருடைய கருத்தை அவ்வளவு பாராட்டி இருக்கிறாரு. அதே விவேகானந்தரை ஒரு இடத்துல ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறார், கடுமையான வார்த்தை தூக்கி போடுறாரு. மகாத்மா காந்தி கருத்தை அதே மாதிரி ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு, மறுத்தும் பேசியிருக்கிறார். இது நம்ம கொஞ்சம் கூர்த்து கவனிக்கணும். பாரதி நிறைய நம்பிக்கைகளை முன்மொழிந்து பாடிய பாடலை உண்டு, அப்படியே தூக்கி அதை அந்தாண்ட தள்ளிட்டு போங்கடா அப்படின்னு பாடின ஒரு கடுமையான பாடல்களும் இந்த உலகத்தில் உண்டு. இது உலகம் இருக்கிற வரைக்கும் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. சித்தர்கள் எடுத்துக்கங்க, அவங்க ஆன்மீக ஞானிகள் இல்லையா? சித்தர்கள் இறை உணர்வே இல்லாதவங்களா? சித்தர்கள் என்ன முழுக்க நாத்திகர்களா? அவங்க இறைவனை உணர்ந்த மாதிரி இறைநிலை, அவங்க எய்திய இறைநிலை மாதிரி இன்னொருவர் எய்தவே முடியாது. தன்னில் அப்படியே அனுபவித்திருக்கிறார்கள் சித்தர்கள். ஆனால் சித்தர்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்முடைய பாரம்பரியமான பல கருத்துலேருந்து அவங்க விலகி நிற்பாங்க, முரண்படுவார்கள், கலகக்காரர்கள் அப்படின்னு எழுதுவார். சித்தர்களை பற்றி ஆய்வு செய்த பேராசிரியர் TN கணபதி அவர்கள். அவங்க எப்போவுமே கலகக்காரர்கள், ஆனால் மெய் உணர்வு கண்டவர்கள். அவங்கள நீங்கள் சாதாரணமாக ஒரு உலோகத்தினுடைய இயல்பு என்னங்கிற மெய் இயல்பு கூட கண்டவங்க இல்லையா அவங்க. ஆனால் நிகழ்காலத்தோடு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அன்றைக்கி உலகம் எதை பின்பற்றி கொண்டு இருக்கிறதோ அதை அப்படியே கவுத்து அந்தாண்ட போய் நின்று அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள ஏற்றுக்கிறது கஷ்டம். ஆனால் அவங்கள துரோகியாகவோ அல்லது என்ன சொல்கிறது, நம்முடைய பாரம்பரியத்திலேருந்து அவங்க முழுக்க அதையெல்லாம் அழிக்கிறதுக்கு வந்தவங்களோ பொருள் அல்ல, அதை சரியாக மாற்றி அமைப்பதற்கு வந்தவங்க. இப்போ ஒரு காலத்தில் மன்னர் ஆட்சின்னு இருந்தது, அதன் பிறகு ஏன் முடியாட்சி குடியாட்சி ஆச்சு? மக்களுக்குள்ள ஒரு மலர்ச்சி வருது. அது மாதிரி மாற்றங்களுக்கு விதைத்து கொண்டே போவது என்று சில பேர் இந்த உலகத்தில் வந்து கொண்டே இருப்பார்கள். இப்போ அண்மை காலத்தில் அப்படி சொல்கிறதா இருந்தால் யாரை சொல்லலாம்? பாரதி அது மாதிரியான ஒரு நபர், விவேகானந்தர் அது மாதிரியான ஒரு நபர். நான் சொல்கிறது சமய உலகத்துலேயும் இலக்கிய உலகத்துலேயும். விவேகானந்தர் அது மாதிரி, வடலூர் வள்ளற் பெருமான் அது மாதிரி. அவர் இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே போனவர். எப்படின்னா, பாரம்பரியமான இந்த மதத்தை ஒப்புக்கொண்டு அதில் ஒரு மாற்றத்தை பாரதி முன்மொழிகிறார். பாரம்பரியமான இந்த பண்பாட்டை வழிமொழிந்து கொண்டே தேவையான மாற்றங்களை முன்மொழிந்து கொண்டே வந்தவர் சுவாமி விவேகானந்தர். இன்னொரு படி மேலே போனவர் வடலூர் வள்ளலார். என்னென்னா, மதங்களே கடவுளை உணர்வதற்கு தடையாய் போச்சு, அதனால் நான் புதிய ஒரு வழிமுறையை உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏற்கனவே உங்களுக்கு பழகிய மதங்களோடு இவற்றை நீங்கள் பட்டியலிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னா யார் அப்படின்னு ஒரு புதிய சமூக சமய அமைப்பையே இந்த உலகத்தில் நிலைநிறுத்த வேண்டும் என்று வள்ளற் பெருமான் விரும்பினார். அவர் ஆன்மீகவாதி இல்லையா?
நான் இப்போ எதுக்காக கேட்குறேன், அது மாதிரி சமய சீர்திருத்தங்களை முன்மொழிகிறவர்கள் இருந்து கொண்டே இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் நம்ம நாத்திகர்னோ அல்லது இந்த சமயத்தோடு சம்மந்தப்படாதவங்க விரோதிகள்னோ பேசுவது குழந்தைத்தனம். இன்னும் சரியாக சொல்லட்டுமா, யார் பேசுவாங்க தெரியுங்களா? இதை வச்சு யார் நிஜமாகவே பழப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க இது பிழைப்பதற்காக பேசுகிறார்கள் பாருங்கள். நல்ல கவனிங்க, இது பிழைப்பதற்காக பேசுகிறார்கள் பாருங்கள். அவங்கள கண்டா எரிச்சல் அடைவாங்க. ஏன் நம்ம பழப்பில் மண்ணெளி போடுறான்ப்பா அப்படின்னு கொதிச்சு போயிடுவாங்க. ஆனால் ஒன்றை புரிஞ்சுக்கணும், அந்த மாதிரியான அவருடைய கருத்துக்களை அவர்களுக்கு வேறு வகையில் எதிர்ப்பாக இருக்கிறவர்கள் எடுத்து பயன்படுத்தி அவங்களுக்கு வேறு வண்ணங்கள் கொடுக்கக்கூடாது. இந்த இடத்துல தான் புரிதல் சமூகத்தில் ரொம்ப அவசியம். இப்போ நான் என்னுடைய நிலைமையில் நான் ஒரு சமய சீர்திருத்த கருத்துக்களை கடந்த 15 ஆண்டுகளாக என் பேச்சில் பதிவு பண்ணியிருக்கேன். நல்ல உற்று கவனித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் ஏதோ ஒரு நாளில் 2 நாளில் என்னுடைய பாதையை வேறு மாதிரி மாற்றிக்கொண்டேன்னு தூஷிக்கிறார்கள். அது உண்மை கிடையாது. நான் 40 வருடங்களுக்கு மேலே மேடையில் இருக்கிறேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 22 வருடங்கள் நான் கேட்டது, நான் படித்தது, எனக்கு சொல்லப்பட்டது, நான் குழந்தையா இருந்து நம்பினேன், நான் ஏற்றுக்கொண்டேன், அவைகளை வழிமொழிந்தேன், அவைகளை இந்த உலகத்துக்கு தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் நான் யோசிக்கிறேன், இதில் எப்படி நம்ம ஒரு உண்மை முழு உண்மையாக இல்லையே, இதில் ஏதோ ஒரு உண்மை மறைக்கப்பட்டிருக்கு, அதை தாண்டி அப்படிங்கிற ஒரு சிந்திக்கிற பருவம். ஏன்னா நம்ம கேட்டோம், அதை ரிப்பீட் பண்ணோம், அப்புறம் அது சரியாக தவறா அப்படின்ற ஒரு நோக்கம் நமக்கு வருது. நாம் போய் சொல்லக்கூடாது, நம்முடைய ஸ்டேச்சரில் நம்ம போய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது. நமக்கு எது சரியில்லைன்னு தோன்றியதோ அதை எப்படி சொல்லாமல் போக முடியும் நம்ம இந்த உலகத்தில்? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், சீர்திருத்தங்களை முன்மொழியை தொடங்குகிறோம். சமூகத்தில் இதெல்லாம் தேவையில்லை, சமயத்தில் இவைகளெல்லாம் நமக்குள் திணிக்கப்பட்டவை. இது மாதிரியான முன்மொழிதலை செய்கிற போது சமய சீர்திருத்தவாதிகளுக்கு சொந்த சமயங்களில் பெரிய பேராபத்து இருக்கும், எதிர்ப்பு இருக்கும், பகை இருக்கும். அந்த மாதிரி காலகட்டத்தில் வெளி மதங்களில் இருக்கிறவர்கள் அவங்க இதை மேற்கோளாக காட்ட ஆரம்பித்தா, அவங்க எடுத்து இதை உபயோகப்படுத்த ஆரம்பித்தா அது நல்ல பழக்கம் இல்லை. எனக்கே கூட ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த அத்திவரதர் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா எனக்கு என்னுடைய முன்னாடி கொண்டு வந்தாங்க. சார், நீங்கள் இந்த மதத்தினுடைய சீர்திருத்தம்னு சொல்கிறீங்க, இதை பிற மதத்தவர்கள் பயன்படுத்துகிறாங்க. நான் அன்றைக்கே அதன் பிறகு சீர்திருத்த கருத்துக்களை முன்மொழிவது ஓப்பனா அப்படிங்கிறத நிறுத்திக்கிட்டேன். நீ என்கிட்ட தனியாக வரியா வந்தால் நான் உனக்கு சில விஷயங்களை பாடமாக சொல்லலாம், அதை விட்டு பகிரங்கமாக அதை சொல்ல வேண்டாம். ஏன் அதன் மூலமாக இந்த மதத்துக்கு ஒரு சிக்கல் உண்டாக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கொள்கை முடிவு நான் எடுத்துட்டேன். அப்போது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி பேசின பேச்செல்லாம் எடுத்து வச்சுட்டு ஏதோ இன்றைக்கி பேசின மாதிரி ஒரு ட்ராமா பண்ணால் இதை எத்தனை தடவை இதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்க முடியும்? நான் இதை எதுக்காக சொல்கிறேன்னா, 2 பேருக்காக இந்த உண்மையை சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நான் பேசுகிற ஒரு செய்தியை எடுத்து பிற மதத்தவர் பயன்படுத்துவது எனக்கு சம்மதம் இல்லை. நான் தெளிவாக சொல்கிறேன், அவர்களுடைய வளர்ச்சிக்காக இதை உபயோகப்படுத்துவது எனக்கு சம்மதம் இல்லை. ஐ டோன்ட் அக்ரி, ஐ டிஸ்அக்ரி வித் யூ. உங்களுடைய தத்துவங்களில், உங்களுடைய கோட்பாடுகளை நான் எவ்வளவோ முரண்பட்டிருக்கிறேன். அதனால் நான் அவற்றை வழிமொழிவதாக நினைத்துவிடக்கூடாது. உங்களுக்கு சொந்த சரக்கு இருக்கிறது, நீங்கள் அவற்றை வேண்டுமானால் கடைபிடித்து பாருங்கள். என்னுடைய கருத்துக்களை உங்களுடைய சாதகமாக சொல்ல நினைப்பது என்பது நல்ல பழக்கம் இல்லை. ஆனால் நான் பிற மதங்களோடு அன்பும் நட்பும் உடையவனாக விளங்குகிறேன். தட் இஸ் டிஃபரெண்ட். எல்லாரோடையும் தான் நான் அன்பாகவும் நட்பாகவும் இருக்க விரும்புகிறேன். அதே மாதிரி தான் என்னால் இருக்க முடியும். ஆனால் அதுக்காக அவற்றோடு என்னை இணைப்பதை நான் விரும்பவில்லை. ஏன்னா நான் ஃபிலாசபி படித்து அதன் மூலமாக நான் தேர்ந்தெடுத்து கொண்ட வழிமுறை இது. நான் பிறவி மறுபிறவி என்பதை நம்புபவன். தனிப்பட்ட வழிபாட்டு முறையில் ஸ்ரீவித்யா உபாசனை என்பதை மேற்கொண்டிருப்பவன். தத்துவ இயல் வருகிற போது மதம் கடந்து ஆன்மீகம் பயணிக்கிறது என்பதை உணர்ந்தவன். இறை என்பது என்ன என்பதை மெய்யுணர்வால் தரிசித்து மகிழ்ந்தவன். அப்போ என்னுடைய சிந்தனை போக்கு என்பது இட் வில் பி என்டையர்லி டிஃபரெண்ட். அதை ஏற்றுக்கணும் ஏற்றுக்க வேண்டாங்கிறத பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆனால் வேறு ஒரு மதம் சார்ந்தவர்கள் தங்களுடைய மத வளர்ச்சிக்கு இது பயன்படும் என்று பயன்படுத்துவது எனக்கு சம்மதம் இல்லை. நான் மதம் என்ற ஒன்றில் வந்த பிறகு மதம் கடந்த ஆன்மீகம் நோக்கி ஒருவன் பயணிக்க வேண்டுமே ஒழிய வேறொரு மதத்துக்கு அவன் தாவ வேண்டிய அவசியம் இல்லை என்கிற கோட்பாடு உடையவன். தட் இஸ் மை பிரின்சிபிள். அடுத்தது, அதே மாதிரி சில கருத்து நான் சொல்லும்போது அது நாத்திகர்களுக்கு சாதகமாக கூட இருக்கலாம். ஆனால் ஒருபோதும் நான் நாத்திக மேடைகளிலே அவற்றை அப்படி போய் நின்று சொல்வது இல்லை. இப்போ கூட பாருங்கள், ஒன்று எடுத்து விடுதலை பத்திரிகையில் ஒன்று போட்டிருந்தாங்க, நீங்கள் ஏன் நான் எங்கே சார் பேட்டி கொடுத்தேன்? நான் எதுக்காக பேட்டி கொடுக்கணும்?
நான் எங்கேயோ பேசுகிறேன் ஒரு விழாவில், அதை எடுத்து யாரோ ஒருத்தன் உருட்டி விடுறான், அதை எடுத்து யாரோ ஒருத்தர் பத்திரிகையில் போடுறாங்க. இதுக்கெல்லாம் நான் பொறுப்பேற்றுக்க முடியுமா? எனக்கு நாத்திகத்தோடு அத்தகைய உடன்பாடு இல்லை. காரணம், பரம்பொருள் என்பது எது என்பதை அனுபவத்தில் உணர்ந்திருக்கிற ஒருவர் எதற்காக நாத்திகம் என்ற துறைக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது? எனக்கு அது உடன்பாடு இல்லை. எனவே என்னுடைய கருத்தை அவர்கள் முன்மொழிவது எனக்கு சம்மதம் இல்லை. ஒருவேளை அவங்களுக்கு உரிமை இருக்குது, ஒரு கருத்துன்னு வரும்போது இந்த கருத்து எங்களுக்கும் உடன்பாடுன்னு சொல்வதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. தட் இஸ் டிஃபரெண்ட். ஆனால் அந்த மாதிரியான கருத்தை அவர்கள் பயன்படுத்தினால் அதற்கு எந்த வகையிலும் என்னுடைய என்ன சொல்வது, என்னுடைய பொறுப்பு அதற்கு இருக்க முடியாது. நான் எப்படி பொறுப்பாக இருக்க முடியும்? நான் ஒரு கருத்து சொல்கிறேன், அது யாரை நோக்கி சொல்லப்பட்டது என்பதற்கு எனக்கு ஒரு எல்லை இருக்குது. நான் சீர்திருத்தம் என்பது ஒரு எல்லைக்குள்ளே தான் சொல்ல முடியும். இப்போ என்னுடைய வீட்டை மட்டும்தான் நான் ஒட்டடை அடிக்க முடியும். இன்னொரு வீட்டுக்குள்ளே போய் நான் ஒட்டடை அடிக்க முடியாதுல்ல. இது என் வீடு என்று கருதுவதால் நான் ஒட்டடை அடிக்கிறேன், அவ்வளவுதான். அதில் கூட இப்போ அண்மை காலமாக நான் பல பேருக்காக அதை சமரசம் பண்ணி கொண்டேன். எப்படின்னு கேட்டால், வேணாம், அது இந்த மதத்தினுடைய தன்மைக்கு சிக்கல் வருது சார். அப்படியா, சரி, ரைட்டு, நீங்கள் வளர்த்துக்கோங்க. எனக்கு ஒன்றும் பெருவாரியாக நான் சமய சொற்பொழிவுகளே தவிர்த்துட்டேன். கொரோனாவே 3 வருஷமாக வெளியில் போகல. அதுக்கப்புறம் போனாலும் எனக்கு அந்த பள்ளிகளுக்கு போகிறேன், கல்லூரிகளுக்கு போகிறேன், தொழிற்சாலைகளுக்கு போகிறேன், என்னுடைய பணி நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் என்னுடைய தளத்தை நான் மாற்றிட்டேன். இதை இன்னும் கூட புரிஞ்சுக்காமையே ஏதோ ஒரு 4 வருஷத்துக்கு முந்தினது, 5 வருஷத்துக்கு முந்தினது ஏதோ ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு இந்த கும்மி எப்படின்னா, இந்த மயான கொள்ளைன்னு ஒன்று மயானத்தில் போய் எடுத்துகிட்டு வந்து அவங்கவுங்க ஒப்பாரி வைப்பாங்க. அது மாதிரி 6 மாதத்துக்கு ஒரு தடவை பழசெல்லாம் எடுத்து வெளியே வச்சு எல்லோரும் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிறது நல்ல பழக்கம் இல்லை இது. சரி, அதை விடுங்க. இது முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டால், என்னுடைய கருத்துக்களை பிற மதத்தவரோ நாத்திகர்களோ பயன்படுத்துவது எனக்கு சம்மதம் இல்லை. ஏனென்றால் ஒருபோதும் நான் உங்கள் தரப்பு நபராக இருந்ததும் இல்லை, இருப்பதற்கு வாய்ப்பும் இல்லை. நான் மதம் கடந்த ஆன்மீகத்தில் நிற்பவன். மதம் என்ற எல்லைக்குள் வருகிற போது என்னுடைய தாய் மதத்தில், இந்து மதத்தில் மட்டுமே இருக்கிறவன். அதை கடந்த ஆன்மீக பயணத்தையும் மேற்கொண்டிருப்பவன். எனவே என்னுடைய போக்கு தனி. நிகழ்காலத்தில் விமர்சனங்களுக்கு உண்டானாலும் பாரதியின் வழியில், வடலூர் வள்ளற்பெருமானுடைய வழியில், சுவாமி விவேகானந்தர் வழியில் என் பயணம் எப்போதும் போல தெளிவாக தொடர்ந்து கொண்டே இருக்கும்.